முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லைங்களா, இதுலயுமே வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதுவுமே ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி, முடக்குவாதம், பேர்லயே இருக்கு பாருங்க, முடக்குவாதம். இந்த வாத நோய்கள்ல இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. சித்த மருத்துவத்துல வாத நோய்கள்ல நம்ம நிறைய வகைகள் இருக்கு. 80 வகையான வாத நோய்கள்ல இது முக்கியமான ஒரு வாத நோய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா அதிகமா பெண்கள் தான் இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை சொல்லும் போது பார்த்தோம்னா இந்த குளிர்காலங்கள்ல, பனிகாலங்கள்ல அதிகமா நான் வந்து ஏசியில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேங்க, சில்லுன்னு வந்து இந்த உணவை நான் சாப்பிட்டுட்டேன், குளிர்ச்சியான இந்த காய்கறிகளை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நாளே, ஏன்னா அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ளேயே எனக்கு அதிகமான வலியை வந்து உண்டாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா காலையில எந்திரிக்கும் பொழுதே உடல்ல ரொம்ப வலி, மார்னிங் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது சொல்லுவாங்க, பெயின். காலையில் எந்திரிச்சோடனே இந்த பெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்காவது எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அசௌகரியம், ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கை விரல்கள், விரிஸ்ட் ஜாயின், நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல அப்படியே வீக்கம் அதிகமாக இருக்கும். கை விரல்கள் எதுவுமே மடக்க முடியாத மாதிரி இருக்கும். நாளடைவில் நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க.